ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இந்த பூச்செடி ரெட் கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று வாங்கியிருக்கேன். இதை இந்த பெயிண்ட் டப்பா ரெண்டு டப்பா ஒரே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வைக்கலாம். பாட் கச்சா வேணால் மாற்றிக்கலாம் பெருசானதும். இப்போதைக்கு இந்த பெயிண்ட் டப்பாவில் இந்த ரெட் கலரை கவரை பிச்சுட்டு வைக்கலாம். வச்சாச்சு பாருங்கள், நல்லா இருக்கா? இப்போ சைட்லலாம் மண் போட்டுக்கலாம். பேக்கெட்லேருந்தும் கொஞ்சம் பாதி மண் பிஞ்சிருச்சுல, அதே மண் போட்டாச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வச்சிடலாம். அந்த வாளிலையும் நான் ட்ரைனேஜ்கள் போட்டிருக்கேங்க, அதனால் அது ஒன்றும் கவலை இல்லை, வந்துடும். தண்ணி ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாளியில் பிங்க் கலர் வச்சிடும். இந்த வருங்க, இன்னொரு பெயிண்ட் வாளி ரெடி பண்ணியிருக்கேன். அதில் பிங்க் கலர் கொஞ்சம் மண் எடுத்துட்டு இது பாருங்க, இது இந்த பிங்க் கலர் பூ. பேக்கெட்லேருந்து எடுத்தாச்சுங்க. இப்போ அது உள்ளே வச்சுட்டு வச்சாச்சு. நேராக வச்சுட்டு சுற்றிலும் மண் போட்டுக்கலாம். சுற்றிலும் மண் போட்டாச்சுங்க. அவ்வளோதான், தண்ணி ஊற்றிட வேண்டியதான். கொஞ்சம் பெருசாக செடி ஆனதுக்கப்புறம் வேணால் பாட்டு மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இதுலேயுமே நல்லா தான் வரும், ட்ரைனேஜ் ஹோல்லாம் நல்லா போட்டிருக்கிறதுனால. அப்புறமா இந்த காஞ்ச இலைகள்லாம் இப்படி பிச்சு எடுத்துட்டோம்னா செடி அழகாக தெரியும். நர்சரியிலலாம் அதெல்லாம் பார்த்து அழகாக பண்ணி வைக்க மாட்டாங்க மழை நேரத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.